Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு நம்ம beads இல்லாம ஒரு குச்சி ஒர்க் பார்க்கலாம் friends. அதுக்கு நான் 7 layers of thread எடுத்துர்க்கேன். இங்க ஸ்டார்டிங்னு வெச்சுக்கோங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்னு வெச்சுக்கோங்க. இங்க லாக் பண்ணிட்டு இப்போ 5 chain போடணும் friends. 1 2 3 4 5 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு பக்கத்துலயே இன்னொரு லாக் 2 times லாக் பண்ணிட்டு இப்போ ஒரு செயின் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டபுள் crochet போடுறோம் फ्रेंड्स. பக்கத்துலயே இன்னொரு டபுள் crochet. இப்போ 3 chain 1 2 3 chain போட்டு இந்த ரெண்டு டபுள் crochet சேர்த்து ஒரு picot போடுறோம் फ्रेंड्स. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டபுள் crochet. பக்கத்துலயே இன்னொரு டபுள் crochet. இப்போ 3 chain 1 2 3 chain போட்டு ரெண்டு டபுள் crochet சேர்த்து ஒரு லாக் ஒரு picot. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு டபுள் crochet போடுறோம் फ्रेंड्स. 1 2 இப்போ 3 chain 1 2 3 chain போட்டு ஒரு picot. இது போல 3 times போடுறோம் फ्रेंड्स. 5 chain அந்த ரெண்டு வாட்டி single crochet அப்புறம் 3 times இது டபுள் crochet. அப்புறம் ஒரு செயின் போட்டு இங்க ஒரு லாக் போட்டுக்கலாம் फ्रेंड्स. பக்கத்துலயே இன்னொரு லாக். இப்போ 5 chain 1 2 3 4 5 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு பக்கத்துலயே இன்னொரு லாக். இப்போ 4 chain 1 2 3 4 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக். 4 chain போட்டு லாக் பண்ணிட்டோம் फ्रेंड्स. இப்போ 6 chain 1 2 3 4 5 6 chain போட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு லாக் போட்டுக்கலாம் फ्रेंड्स. இப்போ 4 chain 1 2 3 4 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்போ saree டர்ன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. saree டர்ன் பண்ணிட்டு ட்ரிபிள் crochet இந்த 6 chain கேப்ல போட்டு வரணும் फ्रेंड्स. One 2 3 ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க. இதே போல் ட்ரிபிள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நைன் ட்ரிபிள் crochet ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 10 11 12 and 13 triple crochet அந்த இங்க ரெண்டு லாக் இருக்கு இல்லைங்களா,
அதில் ஃபஸ்ட் லாக்கில் ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு செகண்ட் லாக்கில் ஒரு லாக், ஒரு சிங்கிள் crochet போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் ஒரு பீகாட் மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போடணும். இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு செகண்ட் கேப்பில் ஒரு லாக். இப்போ 3 செயின் 1 2 3 தேர்ட் கேப்பில் ஒரு லாக். 1 2 3 செயின் நெக்ஸ்ட் கேப்பில் ஒரு லாக். இதே போல் ஃபுல்லாக போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பீடு இல்லாமல் இந்த டிசைன் போடுறோம், அழகாக வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கிராண்ட் லுக்காக தருது. லாக் போட்டு 3 செயின் ஒரு லாக். 1 2 3 செயின் ஒரு லாக். ஒன் டூ த்ரீ. இது வந்து ஒரே ஸ்டெப்பில் போட்டுன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் சீக்கிரமாகவும் ஃபினிஷ் ஆகும், பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ செயின் ஒரு லாக். இப்போ 3 செயின் 1 2 3 செயின் லாக் போட்டு பக்கத்துலேயே இந்த லாக் பக்கத்துலேயே இன்னொரு லாக். இப்போது 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு இங்கே ஒரு லாக். இந்த 5 செயின் கேப்பில் வந்து நம்ம குச்சி கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே இன்னொரு லாக் போட்டு ஒரு செயின் ஒரு டபுள் crochet கொஞ்சம் கேப் விட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் இப்படி வருதுங்க. இங்கே வந்து சின்ன ஆர்ச் மாதிரி பீகாட் மாதிரி இங்கே ஒரு பெரிய ஆர்ச். இந்த கேப்பில் வந்து நம்ம குச்சி கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த குச்செல்லாம் கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ராடாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 350லேருந்து 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.